Hello children, today in 6th English we are going to see the supplementary Brought to Book written by Madhumita Gupta. Brought to Book is a fantasy story. இது ஒரு கற்பனையான ஒரு ஸ்டோரி தான். So இந்த ஸ்டோரி நமக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லுது அப்படின்னா about the importance of respecting, maintaining and caring for books and our personal belongings. So நம்மளுடைய books, நம்மளுடைய personal belongings, நம்மளுடைய பர்சனலாக நம்ம பயன்படுத்துகிற திங்ஸை நம்ம எப்படி கேர் பண்ணணும், அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு லெசன் தான் இது. யூஸ்வலாக நமக்கு தெரியும் புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புக்ஸ் தான். ஏன்னா அதிகமாக அவங்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுட் ட்ரீட் தம் வித் கேர். அந்த புக்ஸை நம்ம ஒரு கேரோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட மெசேஜ். வாங்க சப்ளிமெண்ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகேஷ். ஸோ மகேஷை வந்து ஒரு கல்ப்ரேட், ஒரு கிரிமினல், ஒரு குற்றவாளியாக, ஒரு அஃபண்டராக காட்டுறாங்க. அவர் என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரியும். ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா விட்னஸஸ், சாட்சிகள் யார் யார் இங்கே வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஜியாகிரபி, அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக் அண்ட் மாஸ்டர் நோட் புக். இவங்க தான் விட்னஸஸ், சாட்சியாக வர்றாங்க. சாட்சிகள் இவங்க தான். இதை விசாரிக்கிற ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இவங்க தான் இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ். ஓகேவா? த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் எ கோர்ட் சீன். ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கோர்ட் சீன். ஏன்னா கோர்ட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், மகேஷ் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டோம். ஸோ கோர்ட்டில் இந்த சீன் நடக்குது. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, நம்ம மகேஷ் அங்கே நிற்கிறாரு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக வர போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். The story begins with Justice Mathematics striking the hammer for silence in the court. So usually நமக்கு தெரியும் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஹேமரை வச்சு தட்டுவார், சைலன்ஸ் சைலன்ஸ். அதே மாதிரி ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற கிரௌடு அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அந்த ஹேமரை தட்டி எல்லாம் சைலன்ஸா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ அங்க ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ், எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. இப்போ அந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் glad at Mahesh and the crowd and called for the first witness. So justice mathematics வந்து மகேஷை பார்க்கறாரு, crowd பார்க்கறாரு, பார்த்துட்டு first witness ஆன மிஸ் இங்கிலீஷை வந்து கூப்பிடுறாரு சாட்சி சொல்றதுக்கு. ஸோ அடுத்த சேஞ்ச் மகேஷ் ஃபேஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் chewed his nails nervously. அவன் என்ன பண்றான், அவனோட நெயில்ஸை அப்படியே கடிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு நடுக்கத்தோட பார்க்கறான். ஏன்னா இப்போ அவனுக்கு அகைன்ஸ்டா சொல்றதுக்கு யார் வந்திருக்கா, மிஸ் இங்கிலீஷ் வந்திருக்காங்க. மிஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, மகேஷோட இங்கிலீஷ் புக்கு. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ட்ரம்பிளிங் வாய்ஸ், ஒரு நடுக்கத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நான் மகேஷோட ஹவுஸ்க்கு வரும்போது ஐ ஓர் எ லவ்லி பிங்க் அண்ட் கிரே ட்ரெஸ். ஒரு லவ்லியான பிங்க் அண்ட் கிரே ட்ரெஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஷைனி அண்ட் அன்மார்க், நல்லா ஷைனிங்கா, அன்மார்க்னா எந்த ஒரு கரையும் இல்லாம அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டா இருந்தேன். அண்ட் ஜஸ்ட் லுக் அட் மீ நவ், இப்போ என்ன பாருங்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த கிரௌடு, ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருமே மிஸ் இங்கிலீஷை பார்க்கறாங்க. ஹர் ட்ரெஸ் வாஸ் அன்ரெகனைசபிள், கவர்ட் வித் இங்க் அண்ட் கிரீஸ் ஸ்பாட்ஸ். அன்ரெகனைசபிள்னா அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்காங்க இவனோட வீட்டுக்கு, இப்ப அடையாளமே தெரியல. கவர்ட் வித் இங்க், இந்த புக் ஃபுல்லா இங்க் கவர் ஆயிருக்கு. கிரீஸ் ஸ்பாட்ஸ், எல்லாமே எண்ணெய் பசைகள் இருக்கு. அதுக்கப்புறம் டாக் இயர்ட், அந்த புக்கோட பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாகோட இயர் மாதிரி, காது மாதிரி மடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 கார்னர்ஸ் எல்லாம் சூ பண்ணிருக்கு, அப்படியே மென்று இருக்கு. ஸோ பார்க்கறக்கே she looked a wreck அப்படின்னா அப்படியே நைந்து போன, அப்படியே ஒரு சேதமடைஞ்ச, ஒரு டேமேஜ் ஆன, ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல அந்த புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் இங்கிலீஷ் என்ன பண்றாங்க, she started to cry, அப்படியே அழுகுறாங்க. tears rolled down miss English cheeks. மிஸ் இங்கிலீஷோட கண்ணில இருந்து அப்படியே தண்ணி வருது. உடனே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுத்து அவங்கள கன்சோல் பண்றாங்க. பண்ணிட்டு கேட்கிறாரு, how did it happen, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் மிஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. this boy, she pointed at மகேஷ். இந்த பாய் யாரு, மகேஷ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன்ஸை சொல்றாங்க பாருங்க. ஸோ ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் மகேஷோட வீட்டுக்கு மிஸ் இங்கிலீஷ் ஒரு புது புக்கா வந்தாங்க.
ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மகேஷோட ஃபாதர் வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு ப்ரௌன் பேப்பர், நம்ம யூஸ்வலாக நியூ புக்ஸுக்கெலாம் ப்ரௌன் ஷீட் போடுவோம்ல, அதே மாதிரி அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் he never bothered to cover me. என்னை கவர் பண்ணுறதுக்கு இவன் யோசிக்கவே இல்லை, இவன் அப்படியே என்னை போட்டுட்டான், அதனால தான் நான் இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கேன், இப்படி ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறாங்க. உடனே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் கேட்குறாங்க, அப்போ ஸ்கூலில் யாரும் அவனை ஸ்கோல் பண்ணலையா, திட்டலையா, அல்லது எது பனிஷ்மெண்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மிஸ் இங்கிலீஷ் சொல்கிறாங்க, அதெல்லாம் நிறையா பண்ணியாச்சு. he was repeatedly தொடர்ச்சியாக நிறைய அட்வைஸ் பண்ணியாச்சு, ஸ்கோல் பண்ணியாச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, பட் ஸ்டில் அவன் சேஞ்ச் ஆகவே இல்லை, அவன் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக், ஒரு வாத்தோடைய பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், தண்ணி அப்படியே வடிஞ்சு கீழே போயிடும். அதே மாதிரி இவன் எதையை பத்தியும் கவலைப்படாம அப்படியே கேஷுவலா அப்படியே தொடச்சு போட்டு போற மாதிரி அப்படியே கூலா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் இந்த மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டினியூ பண்றாங்க பாருங்க. he also ill treated me. அவன் என்ன பண்ணா, என்னை ரொம்ப துன்புறுத்தினா, என்னை வந்து ரொம்ப மோசமா நடத்தினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மிஸ் இங்கிலீஷ். உடனே இந்த க்ரௌடு, ஜஸ்டிஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாரும் அப்படியே டென்ஷன் ஆயிட்டாங்க, அப்படியே பாக்குறாங்க. ஏன்னா மிஸ் இங்கிலீஷ் எவ்வளோ ஒரு சாஃப்டான பர்சன், அவங்கள போய் இல் ட்ரீட் பண்ணானா, அவங்கள போய் கொடுமைப்படுத்துறானா, அப்படி என்ன பண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் கேட்கிறாரு. மறுபடியும் மிஸ் இங்கிலீஷ் அழுதுகிட்டே பேசுறாங்க, அப்படியே கர்ச்சீஃப்ல தொடச்சுக்கிட்டு அவ்வளோ ஃபீல் பண்றாங்க, அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கான் இங்கிலீஷ் புக் அவன். அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க, மகேஷ் dropped her carelessly. என்னை கேர்லெஸ், ஒரு கவனமே இல்லாம என்னை அப்படியே கீழே போடுவான். stuffed her somehow in his cramped bag. அவன் என்ன பண்ணுவான், stuffed her அப்படின்னா அப்படியே பேக்குள்ள என்னை திணிச்சு வைப்பான். அந்த பேக்லயே ஸ்பேஸ் இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். cramped பேக்னா ஸ்பேஸ் கம்மியா இருக்கிற இடத்துல போய் என்னை திணிச்சு வைப்பான், நீட்டா வைக்க மாட்டான். sometimes next to the lunch box dripping with oil. சில டைம் என்ன பண்ணுவான், என்னைய லஞ்ச் பாக்ஸ் பக்கத்துல வச்சிருவான். அப்ப லஞ்ச் பாக்ஸ்ல வந்து அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதுல அந்த ஆயில்லாம் டிராப் ஆகும்ல, லீக் ஆகி வெளியே வரும்ல வாட்டர், இதுல லஞ்ச் பாக்ஸ்ல அதெல்லாம் என் மேல பட்டு நான் ரொம்ப மோசமாயிட்டேன், என்னை இந்த மாதிரி ஒரு இல் ட்ரீட்மெண்ட் என்னை பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. மகேஷ் turned red as many pairs of eyes glared at him. இதெல்லாம் சொன்ன உடனே அந்த கிரௌட் எல்லாம் மகேஷை பார்க்கறாங்க, ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் மகேஷை பார்க்கறாங்க, அப்படியே அவன் ஃபேஸே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சொல்றாங்க பாருங்க, why had he not listened to his mother. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, அவங்க அம்மா சொல்றதை இவன் கேட்கறதே இல்லை. அவங்க அம்மா வந்து புக்ஸ் எல்லாம் கேர் பண்ணுன்னு நிறைய அட்வைஸ் பண்ணி இவன் அதை ஃபாலோ பண்ணலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, he was otherwise a good boy. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த புக்ஸை நீட்டா வைக்காம இருக்கிறது, இந்த புக்ஸை வந்து சரியா ஹேண்டில் பண்ணாத தவிர மற்றபடி மகேஷ் வந்து ஒரு குட் பாய் தான். அது மட்டும் இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்குள்ள வந்துருவான். பட் இஸ் அ லேசி ஃபெல்லோ, ஒரு சோம்பேறி அப்படிங்கறத மட்டும் கடைசியா மிஸ் இங்கிலீஷ் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் மைண்ட்ல ஓடுமே, நம்ம இங்கிலீஷ் புக்கை நம்ம எப்படி வச்சிருக்கோம், ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கோமா, டாக் இயர்ட், அதாவது டாகோட காது மாதிரி பேஜஸ் எல்லாம் அடங்கி இருக்கா, ஆயில் எதுவும் பட்டிருக்கா, இங்கு பட்டிருக்கான்னு நினைப்பீங்களே. எப்படி கரெக்டா கெஸ் பண்ணனா? சரி வாங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிடலாம். மகேஷ், வாட் ஹேவ் யூ டு சே ஃபார் யுவர் செல்ஃப். உடனே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர சவுண்டா மகேஷ் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டுட்டு நீ என்ன சொல்ல போற இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மகேஷ் மேனேஜ் டு மம்பிள் அண்ட் அப்பாலஜி, ஐ எம் சாரி சார். ஸோ மகேஷ் வந்து என்ன பண்றேன்னு தெரியல, என்ன சொல்றான், ஐ எம் சாரி சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க, வாட் யூ மீன் பை சேயிங் சாரி. சாரியோட மீனிங் தெரியுமா? அசால்ட்டா சாரின்னு சொல்றியே, அது நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? யூ ஹாவ் டு undo what you have done. நீ என்ன செஞ்சோ என்ன பண்ண, ரியலைஸ் பண்ண, அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா சொல்றாங்க. விட்டா நம்ம ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படியே அவங்க கிளாஸ்ல அப்படியே மேல பாக்குறாங்க. விட்டா அவனை கடிச்சிருவாங்க போல் இருக்கு. யார? நம்ம மகேஷ். அவ்வளவு கோபம் மேல அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் பியூன் அங்க இருப்பாங்கல்ல கோர்ட்ல, அவங்கள்ட்ட நெக்ஸ்ட் விட்னஸ் யார், அடுத்த சாட்சி யார், அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் சொல்றாங்க. அடுத்த விட்னஸ் யார் வராங்கன்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜியோகிராஃபி. ஸோ சோஷியல் அவர் தான் வராரு. இப்ப அவர் விட்னஸ் பாக்ஸ் வந்துட்டார், அந்த சாட்சி கூண்டுக்கு வந்து நிக்கிறாரு.
he was in a worse condition than Miss English. அவரோட கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்க, மிஸ் இங்கிலீஷோட மோசமா இருக்கு. he had no cover, புக்குக்கு அட்டை பேஜவே காணோம், புக்கோட ஃப்ரண்ட் பேஜே காணோம். the contents page was hanging on its last thread. அந்த கண்டென்ட்ஸ்ல இருக்கும்ல, என்னென்ன லெசன்ஸ்ல இருக்குன்னு அந்த பேஜ் எப்படி இருக்கு, கடைசி நூறு தொங்கிட்டு இருக்குது. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நிலைமை பாருங்க. இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேப்ஸ் இருக்கிற பேஜ் தான். யூஸ்வலா நம்ம வந்து ஜியோகிராஃபி புக்ல மேப் இருக்கும், அதை நம்ம வந்து பென்சில்ல மார்க் பண்ணுவோம், தேவையான இடத்துல லைட்டா கலர் பென்சில ஷேட் பண்ணுவோம். ஆனா மகேஷோட புக் எப்படி இருக்கு பாருங்க, they had been filled in mercilessly with all the colors in the paint box. பெயிண்ட் பாக்ஸ்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குமோ அது ஃபுல்லா அந்த மேப் இருக்கிற பேஜ் ஃபுல்லா ஷேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மகேஷ். அவ்வளோ கொடூரமா இருக்குது. மிஸ்டர் ஜார்ஃபி இன்னும் கன்டினியூ பண்றாரு ஒரு புரோக்கன் வாய்ஸ்ல, ஒரு உடைஞ்ச குரல்ல, ஏன்னா அவ்வளோ சேட்னஸ் அவருக்குள்ள இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, மிஸ் இங்கிலீஷ் மாதிரி தான் என்னோட ஸ்டோரியும். எப்பெல்லாம் வந்து மகேஷ் என்னை வந்து பேக்ல இருந்து வெளியே எடுக்கிறானோ அப்பெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஃபெல்லோ பிரதர்ஸ்னா மற்ற ஜியோகிராஃபி புக்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கலாம் they used to laugh at me, என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா மகேஷோட புக்கு தான் கொடூரமா இருக்குமே, மேப் பேஜ் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான், ஃப்ரண்ட் பேஜ் இல்லை, அவ்வளோ மோசமால இருக்கும். அப்போ எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஸோ மகேஷ் கிளாஸ்ல வந்து ஷோபிதா அப்படின்னு இன்னொரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஷோபிதாவோட புக் ஜியோகிராஃபி புக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she has not only covered him neatly, அந்த புக்கை அவன் நீட்டா கவர் மட்டும் பண்ணல, her handling is so gentle, அவன் நீட்டா அந்த புக்கை ஜென்ட்லா ஹேண்டில் பண்றா, நல்ல கசங்காம நீட்டா அந்த புக்கை ஹேண்டில் பண்றா அப்படின்னு சொல்லி ஜியோகிராஃபி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷோபிதாவோட ஜியோகிராஃபி புக்கெல்லாம் பார்த்தோம்னா புதுசா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பர்பா இருக்கும். பட் என்னோட கண்டிஷன் தான் இப்படி இருக்குது. அது இல்லாம she fills in her maps with a pencil. ஷோபிதா என்ன பண்ணுவா, மேப்ஸ் எல்லாம் பென்சில தான் மார்க் பண்ணுவா, ஃபில் பண்ணுவா. ஆனா இந்த மகேஷ் பெயிண்ட் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் வச்சு எல்லா கலர்ஸ் வச்சு என்ன கொடூரமா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி மிஸ்டர் ஜியோகிராஃபி சொல்றாங்க. மிஸ்டர் ஜியோகிராஃபி வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு புக்கா வராங்க. அதுக்கப்புறம் வந்து பென்சில் பாக்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் வருது. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து மகேஷோட நெக்லிஜென்ஸ், அதாவது அவனுடைய அலட்சியத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. தே லுக் பேட்டர்ட், இவங்க எல்லாருமே பேட்டர்ட் அப்படின்னா ஒரு டேமேஜான கண்டிஷன்ல இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம மகேஷ் என்ன பண்ணுவார்னா, புக்ல இருக்கிற நோட்லாம் கிழிச்சு பேப்பர் பிளேன், நீங்க எல்லாம் ராக்கெட் வர்றீங்களா கிளாஸ்ல பேப்பர் கிழிச்சு, அதே மாதிரி மகேஷ் என்ன பண்ணுவாராம், பேப்பர்லாம் கிழிச்சு ராக்கெட் விடுவாராம். இதை கேட்ட உடனே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்ன ஆயிடுச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்படியே மகேஷ் withered under his murderous look, அப்படியே கொலை பண்ற மாதிரி கொலை வெறியில பாக்குறாரு. மகேஷ் எப்படி இருக்கிறான், withered அப்படின்னா அப்படி வாடி போய் நிக்கிறான். அவர் முறைச்சு பாக்குற பார்த்து அப்படியே அவன் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே பாரு நீங்க பண்ற மாதிரியே தான் இருக்கு. நீங்க கிளாஸ்ல ராக்கெட் விடுறது, புக்ல எண்ணெய் கொட்டுறது, புக்கோட பேஜஸ் எல்லாம் மடக்கி வைக்கிறது, புக்கோட ஃப்ரண்ட் பேஜை கிழிச்சு வைக்கிறது, எல்லாமே மகேஷ் பண்றது நீங்க பண்றது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதைத்தான் இந்த ஸ்டோரியில சொல்ல வர்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பென்சில் பாக்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னுச்சுன்னு பாருங்க. உங்க பென்சில் பாக்ஸ்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லணும். சரி, மகேஷோட பென்சில் பாக்ஸ் என்ன சொன்னுச்சுன்னு பாருங்க. மிஸ்டர் பென்சில் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் தட் மகேஷ் நெவர் கிளீன்ட் இட். பென்சில் பாக்ஸ் என்ன சொல்லுது, மகேஷ் என்ன கிளீன் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு இப்ப எங்க வருது, அந்த விட்னஸ் பாக்ஸ், அந்த சாட்சி கூண்டுக்கு வருது. வரும்போது என்ன பண்ண தற்செயலா அது தன்னை ஓபன் பண்ணது யாரு, பென்சில் பாக்ஸ். ஓபன் பண்ணா அந்த பென்சில் பாக்ஸ் வந்து பென்சில் ஷேவிங் அப்படின்னா அந்த பென்சில் நீங்க ஷார்ப் பண்ணி போடுறீங்கல்ல, அதெல்லாம் அந்த கோட்டுக்குள்ள கீழே கொட்டி அப்படி கீழே விழுகுது. அதை ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸும் பாக்குறாரு. பார்த்த உடனே அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ பென்சில் ஷேவிங்கா, இவ்வளவு குப்பையா அந்த பென்சில் பாக்ஸ்குள்ள அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மகேஷ் shoot him whenever he got struck for an answer. அப்ப பென்சில் பாக்ஸ் சொல்லி பாருங்க, இது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு எப்பெல்லாம் ஆன்சர் தெரியலையோ அப்பெல்லாம் என்ன கடிச்சிருவான். he used to bite me, என்ன கடிப்பான், அவன் என்ன சூ பண்ணுவான், அவன் என்ன மெல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த பென்சில் பாக்ஸ் சொல்லுது. he pointed his marked body for everyone to see. என்ன பண்ணுது, இங்க பாருங்க அவன் கடிச்ச மார்க்லாம் என் உடம்புல இருக்கு பாருங்க, தழும்புகள்லாம் இருக்கு பாருங்கன்னு சொல்லி அந்த பென்சில் பாக்ஸ் அப்படியே சோகமா
அந்த கோர்ட்ல எல்லாத்துக்கு முன்னாடியும் மகேஷ் அதை சூ பண்ண அந்த கடிச்சு மென்ன இடத்தையெல்லாம் அந்த தழும்பெல்லாம் காட்டுது. எவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பான் பார் மகேஷ். நீங்களும் உங்க பென்சில் பாக்ஸ்லாம் கடிப்பீங்களா? நீங்களும் பென்சில் பாக்ஸ்குள்ள ஷார்ப் பண்ணி உங்க பென்சிலோட வேஸ்ட்லாம் வச்சிருப்பீங்களா? திங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக். ஓகேவா? இப்பதான் உங்க ஸ்கூல் பேக் வந்திருக்கேன். இந்த ஸ்கூல் பேக் எவ்வளவு கொடூரமா எனக்கும் தெரியும். ஓகே, மகேஷோட ஸ்கூல் பேக் எப்படின்னு பார்க்கலாமா? The elderly and ponderous Mr. Schoolbag lumbered to the witness box with his broken straps and buckles dragging behind him. The elderly, அந்த வயசான பேக், and ponderous, டல்லான அந்த ஸ்கூல் பேக், லம்பர் அப்படி ஆடி அசைஞ்சு மெதுவா அந்த விட்னஸ் பாக்ஸ்க்கு வருது. வரும்போது அந்த பேக் பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க, broken straps, அந்த பேக் மாற்ற ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு. பக்கிள்ஸ், அந்த பேக்கோட பக்கிள்ஸ் எல்லாம் கழண்டு போய் பாக்கறக்கே ஒரு கொடுமையா அப்படியே டிராக் ஆகி இழுத்துக்கிட்டு அந்த விட்னஸ் பாக்ஸ்க்கு அந்த ஸ்கூல் பேக் வருது. அப்ப அதுவும் ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல தான் இருக்கு. I might as well be a sack of cement. என்ன சொல்லுது வந்தோடனே ஸ்கூல் பேக், நான் பேசாம ஒரு சிமெண்ட் மூட்டையா இருந்திருக்கலாம் போல் இருக்கு. He began in a grave voice. அப்படியே ஒரு கோபமான ஒரு வாய்ஸ்ல ஆரம்பிக்குது. யாரு? நம்ம ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக் சொல்லுது பாருங்க, மகேஷ் never packs me the night before as all sensible children do. யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு ஸ்கூல்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு டைம் டேபிள் படி என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம எல்லாம் எடுத்து பேக்ல பேக் பண்ணிடுவோம். ஆனா இந்த மகேஷ் என்ன பண்ண மாட்டானாமா, அதை எப்பவுமே செஞ்சது இல்லையா, கடைசி மூமெண்ட் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம காலையில கிளம்பும் போது என்ன பண்ணுவான், ஃபாஸ்டா எல்லா புக்கையும் எடுத்து பேக்ல வைப்பான். அது எப்படின்னா cram everything in anyhow. cramனா அப்படி மொத்தமா திணிச்சிட்டு வர்றது. உங்கள எத்தனை பேர் அந்த வேலையை பண்றீங்கன்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அவசரமா காலையில தான் எல்லா புக்ஸும் எடுத்து உள்ள வைக்கிற, அவசரமா திணிச்சு எடுத்துட்டு ஓடியாரு. அந்த மாதிரி தான் அவன் செய்வானாமா. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, with the result neither my friends inside nor I am happy. சோ நானும் இதனால ஹாப்பியா இல்ல, எனக்குள்ள இருக்கிற புக்ஸ் பென்சில் பாக்ஸ் இவன் யாருமே ஹாப்பியா இல்ல, ஏன்னா எங்களை எல்லாம் அவ்வளவு டார்ச்சர் பண்றான் இவன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பேக் கம்ப்ளைண்ட் பண்ணுது. சோ இப்படியே ஸ்கூல் பேக் பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல இன்னொரு வாய்ஸ் கேக்குது. யுவர் ஆனர் பைப்ட் a small voice. ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. உடனே ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் யார் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா யார் அப்படின்னா மாஸ்டர் நோட் புக். இப்போ மகேஷோட நோட் புக் அங்கிருந்து வாய்ஸ் கொடுக்கறத நம்ம ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் பாக்குறாங்க. பார்த்து என்ன பண்றாங்க, ப்ளீஸ் கம் டு த விட்னஸ் பாக்ஸ். நீங்க எது சொல்றதுனாலும் வந்து விட்னஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க, சாட்சி கூண்டுல சொல்லுங்கன்னு சொல்லி மாஸ்டர் நோட் புக்கை கூப்பிடுறாங்க. இப்போ மாஸ்டர் நோட் புக் வந்து சாட்சி கூண்டு வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. யுவர் ஆனர், it has become a regular practice and I don't know how long I will be able to bear it. He stopped all choked up. So என்ன சொல்லுது பாருங்க அந்த நோட் புக்கு, இது ஒரு ரெகுலரான ஒரு பிராக்டிஸா இருக்கு இந்த மகேஷுக்கு. என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியல, அதை பேர் பண்ண முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அது சொல்லவும் எல்லாரும் அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. அந்த கிரௌடே அப்படியே என்னடா என்ன சொல்ல போகுது, அப்படி என்னதான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த கிரௌடு எல்லாருமே பாக்குறாங்க. உடனே மேத்தமெட்டிக்ஸ் சொல்றாரு, ஓகே சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. The master notebook got hold over himself and continued. It started a few weeks back. Mahesh was solving some problems in mathematics. One of them was tougher than others and he failed to solve it. So மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சம்ஸா போடுறான். ஒரு சம் போடும்போது அடுத்த சம் கொஞ்சம் டஃபரா இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு சம் போடும்போது எந்த சம்முக்கு அவனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையோ உடனே சாருக்கு என்ன வந்துருமாமா, மகேஷ்க்கு கோபம், அப்படி பயங்கரமா கோபம் வந்துடும். கோபம் தான் என்ன பண்ணுவானாமா, அந்த நோட் புக்கை he threw me against the wall, அப்படியே செவுத்துல தூக்கி என்ன எரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் நோட் புக் அப்படி சோகமா சொல்லுது. A shock wave rent the courtroom and everybody started talking at once. உடனே இதை கேட்ட உடனே அந்த கோர்ட்ல இருந்த கிரௌடு, ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி, என்னப்பா இப்படி பண்றானா, நோட்டை தூக்கி தூர வீசிடுவானா, என்ன மகேஷ் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன வந்துருச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்க, இப்ப கிரௌட் வேற பேசிட்டு இருக்கிறாங்களா, உடனே அந்த ஹேமர் எடுத்து சைலண்ட் ஃபாஸ்டா அந்த இதுல அடிக்கிறாங்க அந்த டேபிள்ல. இது வந்து எப்படி இருக்குதுன்னா மகேஷவே அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அவ்வளவு கோபம் ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு.
இத மகேஷ் பார்க்கறான். பார்த்துட்டு he felt really ashamed of himself. அவனுக்கு ரொம்ப அஷேமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு. சார் இவ்வளோ மோசமா நம்ம நடந்துக்கிட்டோமா, நம்ம பென்சில் பாக்ஸ் கூட, நம்ம ஸ்கூல் பேக் கூட, நம்ம நோட் புக் கூட, நம்ம புக்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் கன்வியூ பண்றாரு பாருங்க. I intensely dislike such children who do not take proper care of their books. என்ன சொல்றாரு பாருங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க புக்ஸை கேர் பண்றதுலயோ அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகேஷுக்கு சொல்ற மாதிரி மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்றாரு. However, this quote is different from other quotes. ஆனா இந்த கோட் வந்து மற்ற கோட் மாதிரி கிடையாது, இது டிஃப்ரெண்டான கோட். இங்க என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இங்க வந்து விக்டிம்ஸ்னா பாதிக்கப்பட்டவங்க, இப்ப யாரு, மிஸ் இங்கிலீஷ், ஜியோகிராஃபி, பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக், இவங்களால பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இவங்களுடைய டெசிஷன், இவங்கெல்லாம் மெஜாரிட்டியா முடிவு பண்ணி என்ன பனிஷ்மெண்ட் தரலான்னு சொல்றாங்களோ அதுதான் டிசைட் ஆகி போகுது. அதனால அவங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்றாங்க. உடனே இப்ப மகேஷ்க்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன டிசைட் பண்ண போறான்னு தெரியாதா. மகேஷ் he looked at the books, notebooks, pencils and pencil box and the school bag in the court. இப்ப அவன் என்ன பண்றான், பென்சிலை பார்க்கறான், அந்த பென்சிலை தான் கடிச்சிருக்கிறான், பென்சில் பாக்ஸை பார்க்கறான், அந்த புக்ஸை பார்க்கறான், அதுக்கப்புறம் நோட் புக்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கறான். அதே டைம்ல அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களும் மகேஷை பார்க்கறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. ஆனா பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக், புக்ஸ்லாம் எப்படி பார்க்கறாங்க, அப்படியே ஒரு டெரிபிள் ஆங்கர், பயங்கரமான கோபத்துல அவனை பார்க்கறாங்க. மகேஷ் எப்படி பார்க்கறான், ட்ரம்பிள்ட், அப்படி நடுக்கத்தோட பார்க்கறான். ஏன்னா என்ன சொல்ல போறாங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியாதுல, அதனால பயத்துல பார்க்கறான். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நோட் புக் என்ன சொல்லுது பாருங்க, let us thrash him first and then throw him against the wall as he threw me. என்ன சொல்லுது, first let us thrash him, நல்லா அடிக்கலாம் அவனை, அடிச்சிட்டு then throw him against the wall, அவனை தூக்கி செவுத்துல அடிக்கலாம், வால்ல. ஏன்னா அப்படித்தானே அவன் என்ன அடிச்சான், அதே மாதிரி அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா மாஸ்டர் நோட் புக் சொல்றாங்க. உடனே பென்சில் பாக்ஸ் சொல்லுது பாருங்க, நோ 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 நோ, அப்படி இல்ல, let us all bite him, நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை கட்டிக்கலாம், and let him see how it feels to be chewed. அப்பதான் அவனுக்கு புரியும் ஒருத்தரை கடிச்சா எப்படி வலிக்கும்னு, அப்பதான் அவனுக்கு தெரியும். so let us all bite him, நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பென்சில் பாக்ஸ் சொல்றாங்க. பென்சில் பாக்ஸ் இதை சொல்லி முடிக்கும் போது பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் என்ன ஆகுது பாருங்க, இன்னும் அது ஓபன் ஆகி இன்னும் நிறைய பென்சில் ஷேவிங், அந்த ஷார்ப் பண்ணதெல்லாம் இன்னும் நிறைய கொட்டுது. அவ்வளோ உள்ள வச்சிருக்கான் மகேஷ். அடுத்த செகண்ட் பாருங்க, ஸ்கூல் பேக் என்ன சஜஷன் சொல்லி பாருங்க, I suggest dragging him around the courtroom a dozen times will be a good punishment. அது என்ன சொல்லுது, அவன் எப்படி என்ன டிராக் பண்ணிட்டு போனான் அதே மாதிரி அவன் என்ன பண்ணலாம், இந்த கோர்ட் ரூம் ஃபுல்லா சுத்தி டிராக் பண்ணி டசன் டைம் அப்படியே அவனை சுத்தி இழுத்து போட்டுடலாம், அதுதான் நல்ல பனிஷ்மெண்டா இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் பேக் சொல்லுது. நெக்ஸ்ட் மிஸ்டர் ஜியோகிராஃபி என்ன சொல்றாரு பாருங்க, why don't we all jump on him together till he yells for mercy. என்ன சொல்லுது பாருங்க, நம்ம ஏன் அவன் மேல இருந்து ஜம்ப் பண்ண கூடாது, நல்லா குதின்னு குதிப்போமே, எப்ப வரைக்கும் அவன் மர்சி என்ன விட்டுருவேன்னு கெஞ்சுற வரைக்கும் நம்ம ஏன் குதிக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜியோகிராஃபி சொல்றாங்க. ரப்பிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் ஆன்டிசிபேஷன், அப்படின்னா கையை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு, அதாவது எப்படா குதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. யாரு, மிஸ்டர் ஜியோகிராஃபி. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது this appealed to all of them and even Justice Mathematics got up from his chair to join the gang. இந்த சிச்சுவேஷன்ல யாரும் இவங்க கூட ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஜட்ஜே இவனை பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம், இவன் மேல ஜம்ப் பண்ணிடலாமா, இவனை தூக்கி வீசிடலாமா, இவனை டிராக் பண்ணிடலாமா, இந்த டீமோட சேர்ந்து இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமாங்கிற அளவுக்கு ஜட்ஜே வந்துட்டாரு. யாரு, மேத்தமேட்டிக்ஸே அந்த அளவுக்கு வந்துட்டாரு. அவ்வளவு கோவம் அவருக்கே. சோ இப்படியே பிளான் பண்ணிட்டு எல்லாரும் அவன் பக்கத்துல வராங்க. ஜியோகிராஃபி, பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக், ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாரும் வர்றாங்க. அப்படியே கோவமா வர்றாங்க. ஆப்போசிட்ல மகேஷ்க்கு அப்படியே பயம், அப்படியே நடுங்குறான். என்னடா பண்றது, ஹைட் பண்ணவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது, ஏன்னா இது ஒரு கோர்ட், இதை விட்டு வெளியே போக முடியாது, என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்கிறான். இவங்களும் பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ ஒரு சாஃப்ட் வாய்ஸ் ஒன்னு கேக்குது, ஐ சே ஸ்டாப் இட், ப்ளீஸ் டூ ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் கேட்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் டர்ன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம மிஸ் இங்கிலீஷ். அவங்க என்ன பண்றாங்க, மிஸ் இங்கிலீஷ் ரோஸ் ஃப்ரம் ஹர் சீட் and spoke to Justice Mathematics in a firm voice. So இப்போ
மிஸ் இங்கிலீஷ் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க, யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸை பார்த்து ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, மிஸ் இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க பாருங்க. ஐ டோன்ட் மீன் டு இன்டரப்ட், நான் வந்து நடுவில் குறுக்கிட விரும்பல, பட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் லைஃப்ல நம்ம ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்போம். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரு சான்ஸ் தருவோம். அதே மாதிரி மகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கே நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது. ஹி டிசர்வ்ஸ் a little consideration, நம்ம கன்சிடர் பண்ணி அவன் மேல இறக்கப்பட்டு இன்னொரு சான்ஸ் தரலாமே, அவனுடைய மிஸ்டேக்ஸ் அதை ரியலைஸ் பண்ணி திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் இங்கிலீஷ் வந்து மகேஷ்காக பேசுறாங்க. மகேஷ் looked at her in admiration, he could have hugged her. அப்போ எல்லாரும் அகைன்ஸ்டா இருக்கும்போது மிஸ் இங்கிலீஷ் மட்டும் அவனுக்கு சப்போர்ட்டா பேசினோன்னு மகேஷோட ஃபேஸ் அப்படியே மாறுது. அவனுக்கு அவங்கள ஹக் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா அவனுக்காக அவங்க தான் பேசியிருக்காங்க. இதை விட கொடுமைன்னா அவங்களதான் அதிகமா என்ன பண்ணிருக்கான், அதிகமா இல்ட்ரீட் பண்ணிருக்கான், அதிகம் மோசமா துன்புறுத்தினது மிஸ் இங்கிலீஷை தான். பட் அவங்க வந்து அவனுக்காக வந்து நின்று பேசினதுனால அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. So justice mathematics சொல்றாங்க, மகேஷ் see that you will never ill-treat a book again. So இனிமேல் எந்த புக்கையும் ill-treat பண்ணாத, அதை கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் சொல்றாங்க ஃபைனலா. ஸோ இந்த சீன்லாம் முடியும் போது மகேஷ் a hand started to shake him and he jumped. உடனே மகேஷ் அப்படின்னு ஏதோ ஹேண்ட் அவனை ஷேக் பண்ணுது. உடனே அப்படியே ஜம்ப் ஆகுறான். அப்ப அவன் என்ன யோசிக்கிறான், had the others changed their minds about not punishing him? அப்ப மத்தவங்க நம்மளை பனிஷ் பண்றதுக்கு மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லையா நான் யோசிக்கிறான். திருப்பியும் மகேஷ் கெட் அப் அப்படின்னு யாரோ சொல்றாங்க, யூ வில் பி லேட் ஃபார் ஸ்கூலுக்கு லேட் ஆகிரும், எந்திரி அப்படின்னு. அப்பதான் அவன் கண்ணை முடிச்சு பாக்குறான், இது ட்ரீம்னு தெரியுது. கீழே பார்த்தா அவனுடைய அந்த டேமேஜான பேக் கிடக்குது ஃப்ளோர்ல, பாதி புக்ஸ் கிடக்குது, பாதி என்ன ஃப்ளோர்ல கிடக்குது, பாதி அவன் பேக்ல அப்படி ஸ்டஃப் ஆகி அப்படி திணிச்சு பாதி புக்ஸ் அவன் பேக்ல இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவன் பக்கத்துல இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புக் வாஸ் லைங் நியர் ஹிஸ் பில்லோ. அவனுடைய பில்லோ பக்கத்துல இங்கிலீஷ் புக் இருக்கு. சீம் டு ஸ்மைல் அட் ஹிம், அவனை பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரி அவன் பில்லோ பக்கத்துல இங்கிலீஷ் புக் மட்டும் இருக்கு. ஸோ டக்குன்னு அவன் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். உடனே அவசரமா ஏதோ ஒரு விஷயம் பண்றான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய இங்கிலீஷ் புக்கை எடுத்து க்ளூ எடுத்து அந்த பேஜஸ் எல்லாம் ஒட்டுறான். இது அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு, அதிசயமா இருக்கு. அதுவும் காலையில ஸ்கூலுக்கு போற டைம்ல இவ்வளோ அவசரமா உட்காந்து இங்கிலீஷ் புக்கை உட்காந்து நீட்டா கவர் பண்றான், அதெல்லாம் ஒட்டுறானே, என்னடா இது ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மாவே ஷாக்கா பாக்குறாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது, மகேஷ் அவன் மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இயர் மகேஷ் குமார் காட் த பிரைஸ் ஃபார் த பெஸ்ட் லுக்ட் ஆஃப்டர் புக்ஸ். ஸோ அடுத்த வருஷம் அந்த இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் அகாடமிக் இயர்ல அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பிரைஸ் வாங்குறான். எதுக்காக அந்த பிரைஸ் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் லுக்ட் ஆஃப்டர் புக்ஸ். தன்னுடைய புக்ஸை வந்து பெஸ்டா கவனமா பார்த்துக்கிட்ட கேரிங் பண்ண ஒரு பெஸ்ட் பர்சனா வந்து மகேஷ் வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன் சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை என் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே அவனோட ட்ரீம்ல நடந்தது. அந்த ட்ரீம்ல வந்து அவன் அதை ரியலைஸ் பண்றான் மிஸ்டேக்கை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பையனா மாறி அவனுடைய புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவனுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், அவனுடைய பர்சனல் திங்ஸையும் கரெக்டாக கேர் பண்ணி அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை சரியாக மெயின்டைன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை முடிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸோ நம்மள நிறைய பேர் இப்படிதான் நம்மளுடைய புக்ஸை கேர் பண்ணாம, நம்மளுடைய பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக் இதெல்லாம் சரியா கேர் பண்ணாம இருப்போம். ஸோ இது நமக்கு ஒரு அவேர்னஸ், நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இனிமேலாவது உங்களை யாராவது இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இனிமேலாவது உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸையும் உங்க ஸ்கூல் புக்ஸையும் ப்ராப்பரா கேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.